நேயர்களுக்கு இனிய வணக்கம். தைரியத்திற்கும் துணிச்சலுக்கும் பெயர் போன துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு வருகின்ற தை 1ஆம் தேதி முதல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களையும் அற்புதங்களையும் பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோங்க. வீடியோ பதிவுக்கு முன்னாடி முருகரை வணங்கி வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. என்னங்க துலாம் ராசிக்காரர்களே, அனைவரும் நலமாக தான் இருப்பீர்கள். முருகரின் அருளால் நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். துலாம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு வருகின்ற தை 1ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான அதிசயங்களும் அற்புதங்களும் சுவாரஸ்யங்களும் நடக்க போகுதுங்க. நீங்க புதுசா தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்களா, லாபம் பல மடங்காக போகுதுங்க. வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள போறீங்க. பிள்ளைகளின் மூலம் சுப செய்திகளும் சுப செலவுகளும் வரப்போகுதுங்க. குலதெய்வ வழிபாட்டின் மூலம் உங்களுக்கு இந்த தை 1ஆம் தேதிக்கு முதல் பலவிதமான மாற்றங்களும் அற்புதங்களும் நடக்க போகுதுங்க. துலாம் ராசிக்காரர்களே, அதிக சந்தோஷத்தையும் இன்பத்தையும் பெற போறீங்க. உத்தியோகத்துல உயர்ந்த பதவிக்கு செல்ல போற காலகட்டம் வந்துருச்சுங்க. நீங்க புரட்சியின் வித்து, புதுமையின் சொத்து நீங்க தாங்க துலாம் ராசிக்காரர்களே. பல விஷயங்களை பக்குவமான நேரத்துல பயன்படுத்தக்கூடியவங்க தாங்க நீங்க. முயற்சியில முன் செல்லக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க. நீங்க நினைச்சபடி உங்களோட முயற்சியின் மூலம் நினைத்த காலத்துக்கு நினைத்த நேரத்துக்கு செல்லக்கூடிய வகையில உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சுங்க. நல்லது மட்டும்தாங்க நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அதுதாங்க எல்லா விஷயத்துக்கும் துணிஞ்சவனுக்கு தூக்கு மேடை கூட ஒரு பஞ்சு மெத்த மாதிரிதான். அந்த மாதிரிதாங்க உங்க வாழ்க்கையே மாற போகுதுங்க. நீங்க எதிர்பாராத மாற்றங்களும் எதிர்பார்த்த மாற்றங்களும் கடவுள் உங்களுக்கு கொடுக்க போறாருங்க. இந்த மாற்றத்தை யாராலும் தடுக்க முடியாதுங்க. உங்கள் வாழ்க்கையே நீங்க மறு ஜென்மம் எடுத்த மாதிரி உங்களுக்கே ஒரு கனவு வாழ்க்கையா இருக்க போகுதுங்க. நிம்மதியா சந்தோஷமா வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில தை 1க்கு பிறகு நடக்கக்கூடிய குட் நியூஸ லிஸ்ட் போட்டு கொண்டு வந்திருக்கேங்க. நம்மா நீ குட் நியூஸ் வருது அதை லிஸ்ட் போட்டு கொண்டு வந்திருக்கன்னு வேற சொல்லிட்டு இருக்க. என்னம்மா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன எங்களை பார்த்தா என்ன விளையாட்டு பொம்மை மாதிரி தெரியுதா அப்படிங்கிறீங்களா நேயர்களே? அப்படியெல்லாம் இல்லவே இல்லைங்க. உங்கள் வாழ்க்கையில கண்டிப்பா இனி வரக்கூடிய 2025ல பலவிதமான சுவாரஸ்யங்களும் அற்புதங்களும் நடக்க போகுதுங்க. அது சில விஷயங்களை தாங்க நான் குட் நியூஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் தாங்க உங்களுக்கு நான் சொல்ல போறேன். முதலாவது குட் நியூஸ், உங்கள் வாழ்க்கையில நீங்க செய்யற தொழில வருமானம் உயரப்போகுதுங்க. நீங்க இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்த அன்பு பாசம் எல்லாம் கிடைக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகுது. புதிய தொழில் தொடங்குனீங்கன்னா அந்த தொழில கண்டிப்பா லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தாங்க தை 1க்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில வந்திருக்குதுங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு அது முருகரே வந்து உங்களுக்கு பிறக்க போறாருங்க. வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களா, ஊரா போயிட்டு இருந்தீங்களா, வெளிநாடு போகணும் அங்க போகணும் இங்க போகணும்னு சுத்திட்டு இருந்தீங்களா, உங்களுக்கு வேலை பக்கத்திலேயே கிடைக்க போகுதுங்க. நீங்க எதிர்பார்க்காத வேலை கிடைக்க போகுது. நீங்க எதிர்பார்த்த நபரை கரம் பிடிக்க போறீங்க. ஆடை ஆபரணங்களை வாங்கி சந்தோஷமா இருக்க போறீங்க. நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க. என்னங்க இந்த 10 குட் நியூஸ் மட்டும்தான் பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. உங்க குடும்பத்துல உங்க சொந்த பந்தங்கள்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. இதனால் வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே சிறப்பா முடிய போகுதுங்க. நீங்க திருமணத்துக்காக இதனால் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. காரணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த நபரை கரம் கோர்க்கணுங்கிறதுக்காக தான் நீங்க பல வருஷங்களா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச நபரே உங்கள் காத்திருப்புக்கு வீண் போகல. உங்கள் காத்திருப்பு வெற்றியில் முடிந்தது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மனைவிய கணவரை கரம் கோர்க்க போறீங்க. காதலிய சந்திக்க போறீங்க. நீங்க நினைக்க அனைத்து விஷயங்களும் எல்லா விஷயங்களும் ஒண்ணு கூட இல்லைங்க. நீங்க நினைச்சீங்கன்னா அது நடந்தே தீரும். அதுக்கு மாற்றமே கிடையாது. அதை யாராலும் தடுக்கவே முடியாது. ஏன்னா கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற அருளுங்க. எல்லையில்லா இன்பத்தை நீங்க காண போறீங்க. இன்னும் பலவிதமான சுவாரஸ்யங்களையும் அற்புதங்களையும் உங்கள் வாழ்க்கையில தை 1க்கு பிறகு காண போகிறீர்கள். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க.
என்னம்மா இது, என் வாழ்க்கையா? ஒருவேளை கடவுள் என்னோட விதிய மாத்தி எழுதிட்டாரோ? இது நாள் வரைக்கும் தலைகீழா ஓடிட்டு இருந்த மணிமுள்ளு வந்து நேரடியா இது ஓடுற மாதிரி பண்ணி வச்சிருப்பாரோ? இருந்தாலும் இருக்கலாம். அந்த மாதிரி சந்தேகம் எல்லாம் வரும். கிடையவே கிடையாது. இது உங்களுடைய கடிகாரம் தான், நேராதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. முருகர் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. நீங்க இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சுங்க. உங்கள் வாழ்க்கையில இன்பமலை பொழிய போகுதுங்க. உங்கள் இல்லத்துல கடன் இல்லாம சந்தோஷமா வாழ போறீங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்கள் உடல்நிலை மிகவும் ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் இருக்க போகுது. உங்க குடும்பத்துல உங்கள் மனைவி இது நாள் வரைக்கும் என்ன சொல்லி உங்களை பேசியிருப்பாங்க தெரியுமா? என்னங்க நீங்க உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு காதல் கல்யாணம் பண்ணிட்டுன்னு வேணா சொல்லலாம். ஆனா ஒரு வருமானம் நல்லா இல்ல, ஒரு நல்லா பேசுறது கூட இல்லைங்க. உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு எங்க அம்மா அப்பா சொல்ற பையனை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லி உங்களை புண்படுத்தி இருப்பாங்க. நீங்க அதையெல்லாம் நினைச்சு பார்த்து ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டிருப்பீங்க. நம்ம மேல என்ன தப்பு இருக்கு? நம்மளால முடியல, நம்ம கஷ்டத்தை நம்ம மனைவி கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, நம்ம வேலை செய்யற இடத்துலயும் நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க, அத நம்ம மனைவி கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. இறைவா, என் மனைவி கூட என்ன புரிஞ்சுக்கலையே, நான் காதல் திருமணம் தான் பண்ணிக்கிட்டேன், அவளும் இப்ப என்ன வெறுக்கிறாளே. சரி, என் அப்பா அம்மாவாவது புரிஞ்சுக்குவாங்கன்னு பார்த்தா அவங்களும் எங்க தப்பாவே நினைக்கிறாங்களே. இந்த வாழ்க்கை எனக்கு தேவைதானான்னு நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த 2024 கண்டிப்பா கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த கஷ்டங்கள் எல்லாமே 2025 தை 1க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே காணல் நீரா காணாம போயிடுச்சு. உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் பொழிய போகுது. இது யாராலும் எவனாலும் யாராலுமே தடுக்க முடியாதுங்க. அதுக்கு மேல என்ன, உங்க வாழ்க்கையில நிம்மதி மட்டும்தான். நிம்மதியா சந்தோஷமா வாழுங்க. வேலை செய்யற இடத்துல இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான இன்னல்கள். நீங்க செய்யற வேலைக்கு தகுந்த சம்பளம் இல்லைங்க. மாசம் 1ஆம் தேதி ஆனா, முதலாளி எனக்கு மாத சம்பளம் தரீங்களா அப்படின்னு போய் பணிவா கேட்பீங்க. அவர் சொல்ற ஒரு பதில் பாருங்க, நீ செய்யற வேலைக்கு சம்பளம் ஒண்ணுதான் குறைச்சல், போடா அப்படின்னு ஏளனமா பேசுவாங்க. ஐயா, நான் செஞ்சுட்டு தாங்க நீயா இருக்கேன். ஆமா ஆமா, என்ன பண்ண முடியும், நம்ம காசுக்கு போய் வேலை செய்யறோம், ஆமான்னு தலையாட்டி தானே ஆகணும் அப்படின்னு நீங்க பேசுவீங்க. சரி இந்தா வச்சு தொலை அப்படின்னு சொல்லி ஏளனமா கொடுப்பாரு. கடவுளே, என் வாழ்க்கை இப்படி போயிருச்சே, நான் செலவே நல்லாதான் செய்யறேன், சம்பளம் கொடுக்கறதுக்கு இப்படி பேசுறாரு, நான் படிச்ச படிப்புக்கு எனக்கு வேலை இல்லை, என்னப்பா பண்றது? ஒரு குடும்பத்துல ஒரு ஆம்பளையா இருக்கிறேன், எனக்கு சம்பளம் வெறும் 15,000 ரூபாய் மட்டும்தான் மாசத்துக்கு. இந்த உள்ளூருக்குள்ளேயே இப்படி பாடுபட்டு என் வாழ்க்கையே போயிரும் போலையே. ஒரு நல்ல சம்பளத்துக்கு வேலை கிடைச்சா கூட பரவாயில்லையே, நான் செய்யற வேலைக்கு தகுந்த சம்பளம் கொடுத்தா கூட பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சு வேதனைப்பட்டிருப்பீங்க. இந்த வேதனைக்கு எல்லாமே விடிவு காலம் வந்துருச்சு. நீங்க நினைச்சபடி, உங்களுக்கு பிடிச்சபடி உங்கள் முதலாளி மாறக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க. அதுவும் வரும் தை 1ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது 2025 தை 1க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் வரப்போகுது இல்லைங்க. அதனால உங்க முதலாளி நீ வரக்கூடிய காலத்துல என்ன பண்ண போறாருன்னா, உங்களை தலையில தூக்கி வச்சு ஆட போறாரு. அப்பா, உன்ன மாதிரி தொழிலாளி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும், பரவாயில்லப்பா, உன் மூலம்தான் என் கம்பெனியே வேற லெவலுக்கு கொண்டு போயிட்ட, நீ இல்லாம என்னோட தொழிற்சாலை நடக்கவே நடக்காது, நீ ஒருத்தந்தாப்பா எனக்கு, நீ எனக்கு மகனாட்டப்பா அப்படின்னு நீ உனக்கு என்ன வேணும் சொல்லு, பாதியெல்லாம் நான் செஞ்சு தரேன் அப்படிம்பாங்க உங்க முதலாளி. நீங்க நினைப்பீங்க, என்னடா இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசின இவரு ஒரு நாள்ல மாறிட்டாரே, எல்லாம் என்ன நம்ம வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சுன்னு சொன்னாங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நினைச்சு பாப்பீங்க. கண்டிப்பா எல்லாமே உண்மைதான், எதுவுமே கனவு கிடையாது. நீங்க நினைச்சபடி எல்லா விஷயங்களும் நல்ல விதமா நடக்க போகுதுங்க. எந்த காரியத்தை செஞ்சீங்கனாலும் முருகரை வழிபட்டு செய்யுங்க, அந்த காரியத்துல வெற்றி நிச்சயம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க இது நாள் வரைக்கும் யாருக்காக எவங்களுக்காக ஏங்கி ஏங்கி காத்துட்டு இருந்தீங்களோ, யாரு போட்டோவை வச்சு பார்த்து தவிச்சிட்டு இருந்தீங்களோ, அவங்க எல்லாம் யாருன்னு சொல்ல தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். காதலனா இருக்கலாம், காதலியா இருக்கலாம், அப்பா அம்மாவா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், தெரிஞ்சவங்களா இருக்கலாம், யாரா கூட இருக்கலாம். உங்களுக்கு அன்புக்குரியவங்களை நீங்க கண்டிப்பா சேர போறீங்க.
உங்கள் வாழ்க்கையே பிரகாசமா இருக்க போகுது. உங்களுக்கு பிடிச்சவங்களும் நீங்க கூட வாழ போறீங்க அப்படின்னா சந்தோஷத்துக்கு பஞ்சம் இருக்கவாங்க போகுது. அப்பப்போ நம்ம முருகரை வணங்கிட்டு நீங்க எல்லா காரியத்தையும் செய்யுங்க. அப்பப்போ இல்லைங்க, எப்பவுமே முருகரை வணங்கிக்குங்க. சரிங்களா? நல்லதுதாங்க நடக்கும். அதை யாராலும் தடுக்க முடியாது. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த தை 1க்கு பிறகு நீங்க எந்த விதமான தொழில் தொடங்கினீங்கனாலும் அந்த தொழில வெற்றி தாங்க கிடைக்கும். சின்ன பொட்டி கடையிலிருந்து பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், பெரிய தொழிற்சாலை வரைக்கும் எந்த தொழில் தொடங்கினாலும் அந்த தொழில வெற்றி மட்டும்தாங்க. தோல்விக்கு இடமே இல்ல, நட்டத்துக்கு இடமே இல்ல. உங்க கையில தை 1க்கு அப்புறம் பணமழை குவிய போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையே சிறப்பா பலமா மாறப்போகுது. துலாம் ராசிக்கார நேர்களே, இந்த புத்தாண்டு உங்களுக்கு எந்த ராசியில பிறக்க போகுதுன்னு பாத்தீங்களா? உங்க ராசிக்கு 3வது வீட்டுல இந்த புத்தாண்டு பிறக்க போகுதுங்க. துணிச்சலான சில முக்கிய முடிவுகளை நீங்க எடுக்க போறீங்க. புதியவர்கள் அறிமுகமாக போறாங்க. இந்த புத்தாண்டுல வரவேண்டிய பணம் எல்லாம் உங்க கைக்கு வரப்போகுதுங்க. வருங்காலத்துக்கு சேமிப்ப தொடங்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க. வருடம் பிறக்கும் போது செவ்வாய் 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு புதுவிதமான பொறுப்பும் பதவியும் தேடி வரப்போகுதுங்க. வேலை இல்லாதவங்களுக்கு தன்னோட தகுதிக்கு ஏத்த மாதிரி வேலைகள் கிடைக்க போகுதுங்க. ஒரு சொத்தை வித்து பழைய சிக்கலை தீர்க்க போறீங்க. பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள் எல்லாம் உங்கள் கையில் சேர போகுதுங்க. இது யாராலும் எவ்வனாலும் தடுக்கவே முடியாதுங்க. ஏன்னா இது முருகர் எடுத்த முடிவுங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே. ஒரு சொத்தை விற்றுவிட்டு பழைய சிக்கலை தீர்க்க போறீங்க. வாழ்க்கை துணைவரின் மூலம் சந்தோஷமும் நிம்மதியும் நிறைஞ்ச வாழ்க்கைய வாழ போறீங்க. தாய் வழி உறவுகளின் மூலம் நன்மைகள் பல மடங்கு கிடைக்க போகுதுங்க. இந்த வருஷம் சனி 5ல நிற்கும் நிலையில சிற்சில தருணங்களை தெளிவான முடிகள் எடுக்க கொஞ்சம் லைட்டா குழப்பம் இருக்கதாங்க செய்யும். கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனை இல்லாம எந்த மருந்துகளையும் சாப்பிடாதீங்க. பார்த்து கவனமா இருங்க. அதிகம் சுமையுள்ள பொருட்களையும் தூக்கிடாதீங்க. முருகர் துணை இருக்கிறாரு, இருந்தாலும் கவனத்தோட இருந்துக்குங்க. கர்ப்பிணி பெண்ணிகளே, கண்ட மாத்திரையை சாப்பிடாதீங்க, கண்டதையும் சாப்பிடாதீங்க. எந்த உணவுகளை சாப்பிடணுமோ அந்த உணவுகளை மட்டும் சாப்பிடுங்க. ஆரோக்கியமா இருங்க. முருகனை வணங்குங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். உங்களுக்கு முருகரே குழந்தையா பிறப்பாருங்க. பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியது, உங்களுடைய தாத்தா பாட்டியோட சொத்து எல்லாம் உங்களுக்கு சேரக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க. புத்தாண்டோட தொடக்கத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம தை 1க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களும் அற்புதங்களும் நடக்க போகுது. உங்கள் ராசிக்கு 12ல் கேது தொடர்வதால நீண்ட நாளா போக நினைத்த குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு சந்தோஷமா வழிபட்டு வரப்போறீங்க. சில நாள்களில தூக்கங்கள் இல்லாம கஷ்டப்பட்டிருப்பீங்க. வரும் காலங்களில நிம்மதியா தூங்க போறீங்க. ஏப்ரல் 25 வரையில ராகு 6ஆம் வீட்டுல நிக்கிறதுனால மறைமுகமா இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. சுப நிகழ்ச்சிகள், சுப விழாக்கள், நினைச்ச காரியங்கள், தடைபட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. நீங்க இதனால் வரைக்கும் எதிர்பார்த்த விஷயம், எதிர்பாராத விஷயம், எதிர்பார்த்த உதவி, எதிர்பாராத உதவி எல்லாமே உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்துல கிடைக்க போகுது. என்னங்க துலாம் ராசிக்கார நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில இனிமேல் கண்ணீருக்கு இடமே இல்லை. சந்தோஷம் மட்டும்தான். சிரிச்சுக்கிட்டே இருக்க போறீங்க. முருகரை வணங்கிட்டு எந்த ஒரு காரியத்தையும் பொறுமையா செய்யுங்க, நிதானமா செய்யுங்க. கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில வெற்றி மட்டும்தாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். துலாம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே, உங்களுடைய இல்லத்தில் இன்பமான கடனில்லாத வாழ்க்கைய வாழ போறீங்க. தொழில் செய்யும் இடத்துல சந்தோஷமா, தான் குடும்பத்துல
இருக்குது வேலை செய்யற மாதிரியே உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்ககிட்ட அன்பு பாராட்டி மரியாதையா பாசமா நடந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. உங்கள் வாழ்க்கையில நீங்க இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்த காதல் மனைவி, காதல் கணவனை சந்திக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க. உங்கள் வாழ்க்கையில மென்மேலும் பல மடங்கு நன்மைகள் அதிகரிக்க சின்ன சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க. நன்மைகள் பல மடங்கு அதிகரிக்கும். உங்கள் அருகிலுள்ள முருகன் கோயிலுக்கு சென்று முருகனை வழிபடுங்கள். உங்கள் வீட்டில் தென்னை மரக்கன்றுகள் நட்டு வச்சிருங்க. அப்புறம் என்ன பண்ணணும், இன்னொரு 3வது பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கண் தெரியாத குழந்தைங்களுக்கு உணவு கொடுத்து உதவுங்க. அவங்களுக்கு படிப்பு செலவை ஏத்துக்குங்க. நல்லது பல 100 மடங்காகுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.